ஆன்மீக அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்று குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி 5/6/2024 ஜூன் மாதம் இன்று புதன்கிழமை. இன்று கிருத்திகை. இன்றைய நல்ல நேரம் காலை 11:30 12 மணி வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 2:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 5:52 இன்றைய கரணம் 6 மணிலிருந்து 7:30 வரை. திதி இன்று இரவு 7:55 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று இரவு 9:28 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:28 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய சந்திராசிரமம் உத்திரம் அஸ்தம். இதுவரைக்கும் சந்திராசிரமம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனை பார்த்தோன்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று மேஷ ராசி அன்பர்கள் கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் சோர்வை கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. ஆனால் கொஞ்சம் ஒரு சோர்வாகவே நீங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. அதனால் வெளியில் நடக்கின்ற சில விஷயங்களை தானாக மனசு இழுத்து போட்டு தேவையான விஷயம் தலையிட்டு அதால் மன வருத்தப்பட்டு சோர்வடையக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் ஆளாகாது. கொஞ்சம் ரிலாக்ஸாகவே உங்களுடைய பணி நீங்கள் பாருங்கள். ரிஷபராசி பார்த்தா கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பகை இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஆனால் யார் மேலும் வந்து தேவை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு தேவையில்லாத பகை உணர்ச்சியோடு இருக்காதுங்க. பகை உணர்ச்சி இருந்தாலே தேவையில்லாத டென்ஷன் பீப்பிளாக ஏறும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று கொஞ்சம் சில விஷயங்களும் கோபமும் சில விஷயங்களையும் பகையாக நினைக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மிதுனராசி பார்த்தா கொஞ்சம் நன்மை பார்க்கக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் செய்கின்ற எல்லா விஷயம் உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால் எல்லா விஷயம் உங்களுக்கு நன்மையான நாளாகின்ற அமைகிறது உங்களுக்கு. அதனால் செய்கின்ற விஷயம் இப்போ நன்மை செய்யுங்க. உங்களுக்கு வருகின்ற ஒரு செயலுமே உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைப்பது உங்களுக்கு. கடகராசி பார்த்தா கொஞ்சம் பெருமைப்படக்கூடிய, பெருமை பேசக்கூடிய, பெருமையாக சில விஷயங்களை செய்யக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. 8ல் சனி பகவான் இருக்கார். பெருமைக்காக செய்கிறேன்ட்டு தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்காதீங்க. தேவையில்லாத பண விரயத்தை பண்ணாதீங்க. அதனால் கொஞ்சம் பெருமையோடு இருந்தாலும் கொஞ்சம் அடக்கத்தோடும் அமைதியோடும் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. இந்த உங்களுக்கு பெருமை மிகுந்த நாளாகவே அமைகிறது. சிம்மராசி பார்த்தா நட்பு, உங்களுடைய நட்பு வட்டார வெளியில் கூட புதிய நண்பர்கள்லாம் வர போகிறாங்க. நண்பர்களுக்காக நட்புக்காக இது செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 7 சனி பகவான் இருக்கிறதுனால அந்த நட்பு வட்டத்தை நட்பு யார் எப்படிப்பட்ட பார்த்து தர வேண்டிய நட்பை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பு. கன்னிராசி பார்த்தா கொஞ்சம் லாபம் அடையக்கூடிய நாளாக அமைகிறது. பிஸ்னஸ் சார்ந்து தொழில் சார்ந்து எந்த விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு லாபம் கிடைக்கப்போகுது. தொழில் ஒரு சொத்தை வந்து அசை சொத்தை விற்றாலும் இல்லை வாங்கினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக விற்பதால் அதிக லாபம், வாங்குவதால் ஒரு நல்ல குறைஞ்ச விலைக்கு நல்ல சொத்தை வாங்கக்கூடிய ஒரு லாபம் நிறைந்த ஒரு நிகழ்வாக நாள் ஃபுல்லாக நடக்க போவதனால உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் நிச்சயம். துலாம் ராசி வந்தால் புகழ் மிக்க ஒரு நாளாக அமைகிறது. புகழ்னு பார்த்தா நீங்கள் செய்யக்கூடிய செயலால், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயலால் உங்களுக்கு உறவினர் மத்தியிலே நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு புகழ் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அலுவலகத்தை செய்யக்கூடிய சில விஷயத்தால் அலுவலகத்தை உங்களுடைய ஒரு புகழ உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. ஆனால் செய்கின்ற வேலையை சிறப்பாக நீங்கள் செஞ்சாலே உங்களுடைய புகழும் உங்களுடைய பெருந்தன்மை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா கொஞ்சம் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக அமைகிறது. எல்லா விஷயத்தையும் போய் தலையிட்டு யாரும் கூப்பிடாமலே நம்மளாக போய் வாழ சில விஷயங்களை செஞ்சுட்டு ஏன்டா வந்தாங்க ஏன்டா செஞ்சான்னு நினைக்கக்கூடிய நாளாக இருக்கும். தேவைலாம் தப்பாகிட்ட இந்த விவகாரம் தான் விஷயம் இப்படி போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக அமைப்பதுனால கொஞ்சம் தெளிவாக இருக்குது. நம்ம தேவையில்லாத விஷயம் நம்மளை கூட்டாக போய் செய்வோம். கூட்டாக கூட நமக்கு அந்த விஷயங்களை ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் தெரிஞ்சால் போய் செய்யுங்க. தேவையில்லாமல் செஞ்சுட்டு மாட்டிக்கக்கூடாது என்ற ஒரு தெளிவு, இந்த விஷயத்தை செய்யலாம் அந்த விஷயம் செய்யக்கூடாது என்ற ஒரு தெளிவோடு இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. அதனால் எந்த பிரச்சனையும் நீங்கள் மாட்ட மாட்டீங்க. அதனால் ரொம்ப தெளிவாக நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் தனுசாசனி பார்த்தா கொஞ்சம் ஈகை மிருந்த நாளாக அமையுது உங்களுக்கு. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு
நல்ல ஒரு அற்புதமாக அமையும். அதனால் வந்து கொடுக்கறது தப்பு கிடையாது, ஆனால் கொடுத்துட்டு ஏமாளியாவோ ஏமாறாமல் இருங்க. அதனால் கொடுப்பதால் உங்களுக்கு கண்டிப்பாக உயர்வு தான் உண்டு தொடங்கி உங்களுக்கு ஈகை இருந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகராசின்னு பார்த்தா கொஞ்சம் முயற்சி, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் தான் உங்களுடைய ஒரு வெற்றியை நோக்கி சொல்ல முடியும். ஆனால் நல்ல ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு 2 சனி பகவான் இருக்கார், 7 சனியோட ஆரம்ப காலம் என்பதால் கொஞ்சம் ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் தான் இந்த சனி பகவானுடைய சில தடைகளிலிருந்து உங்களால் அந்த முயற்சி மூலம் மீண்டும் சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக முயற்சி ஒரு முயன்ற நாளாக உங்களுக்கு இருக்குது. கும்பராசின்னு பார்த்தா கொஞ்சம் உயர்வு மிகுந்த நாளாக அமைகிறது. உங்களுக்கு 1 சனி பகவான் ஜென்ம சனி மேலே முயற்சி அந்த முயற்சி பண்ணால் தான் உயர்வு என்ற உயர்நிலை அடைய முடியும். உங்களுக்கு எல்லா விஷயம் நீங்கள் உயர்ந்து போகணும்னா முயற்சி பண்ணணும். அதனால் உயர்வு நோக்கி செல்லக்கூடிய நாளாக இருந்தாலும் அந்த உயர்வு வந்து சரியான உயர்வு தானா, நியாயமான ஒரு உயர்வு தானே பார்த்துங்க. ஏன்னா தேவையில்லாத உயர்வுக்கு நம்ம ஏதாவது சில செலவு பண்ணிவிட்டு அது விரயங்களாக திரும்பவும் நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடிய நாள் இருக்கனால கொஞ்சம் அந்த உயர்வும் ஒரு முறையான உயர்வாக என்று பரிசோதனை செய்து கொண்டு உங்களுடைய முயற்சியை நீங்கள் எடுக்கணுங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு கும்பராசன்களுக்கு. மீனராசின்னு பார்த்தா வெற்றி நிச்சயம். மீனத்துக்கு வந்து 12 சனி பகவான் சனியோட 7 சனி இறுதி காலத்தில் இருக்கீங்க. அதனால் உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றியும், ஏன்னா பின்பாதி முன்பாதி நல்லது செய்யக்கூடிய ஒரு சனி பகவானால் பிற்பால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல தொழில் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையிறதால நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி நிச்சயம். அதனால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இருப்பதால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் துணிஞ்சு செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் ஒரு துணை இருந்து அனைத்து விஷயங்களும் வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது. அனைத்து ராசினர்கள் ஒரு இனிய நாளாக வெற்றி நாளை ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வீடியோ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு, ஒரு ஃபோன் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு, அதனால் தப்பாக நினச்சிக்காதுங்க. நன்றி, வணக்கம்.